நாளையிலிருந்து இந்த வேலைக்கு வரக்கூடாது, இப்படிப்பட்ட வேலை எனக்கு வேண்டாம், வேலை இல்லையாயினும் பரவாயில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் மகள் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு இறுதிய ஆண்டவர் கொடியேற்ற நிகழ்வை தெரிவித்தார். இன்றைக்கு வேறு ஒரு புதிய வேலை, கிறிஸ்துவ முதலாளி உன்னுடைய மகனை கிறிஸ்துவ முதலாளி உன்னுடைய மகனுக்கு இருக்க வேண்டும் என்று மன உறுதியோடும் விசுவாசத்தோடும் வீடியோ காலில் பார்த்து கொண்டு ஜெபித்தேன். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி அன்று இரவு 9:30 மணிக்கு 2 கம்பெனியிலிருந்து போன் செய்து அழைத்தார்கள். எந்த கம்பெனியில் வேலை செய்வது என்று குழம்பி மீண்டும் ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன். இறுதிய ஆண்டவர் ஒரு நல்ல கிறிஸ்துவ விசுவாச முதலாளியின் கம்பெனியில் எனக்கு அடுத்த நாள் 17/6/23 ஆசீர்வதித்து அற்புதம் புரிந்தார். இறுதிய ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியை நானும் என் குடும்பத்தாரும் கூறி ஆண்டவரை போற்றுகிறோம். இப்படிக்கு எம் சகாயம் பீட்டர். என் பெயர் ஜான் கென். நாங்கள் இறுதியானவர் பங்கை சேர்ந்தவர்கள் சிமெண்ட் லைனில் வசிக்கிறோம். என் மகன் ஸ்டெனிஸ்லாஸ் ஜான், வயது 14, 9வது வகுப்பு படிக்கிறான். போன வருஷம் நவம்பர் மாதம் ஸ்டெனிஸ்லாஸுக்கு ஜுரம் வந்தது. மருந்து கொடுத்தோம், பிறகு பிட்ஸ் வந்தது. ஸ்கூலில் 2-3 தடவை பிட்ஸ் வந்தது என்று கூறினார்கள். பிள்ளையை நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலில் காண்பித்தோம். டாக்டர்கள் பார்த்துவிட்டு 500 mg டோஸ் மாத்திரை கொடுத்தார்கள். அதன் பிறகும் பிட்ஸ் வந்தது. 1000 mg டோஸ் மாத்திரைகள் அதிகமாக கொடுத்தார்கள். சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும் போதும் பிட்ஸ் வந்தது. தலைவலி என்று சொன்னதும் டாக்டர்களிடம் போய் சொன்னோம். 3ஆம் முறை ஸ்கேன் எடுத்து பார்த்துவிட்டு தலைக்கு உள்ளே இடதுபுறம் காதுக்கு மேலே சிறு புள்ளி போல் இருக்கிறது என்றார்கள். பிறகு 1500 mg டோஸ் மாத்திரை கொடுத்தார்கள். அந்த நிலையிலும் 9வது வகுப்பு 5 எக்ஸாம் எழுதினார். தலைவலி அதிகமானதால் 4ஆம் முறை MRI ஸ்கேன் எடுத்துவிட்டு தலையில் அந்த சிறு புள்ளியில் சிறு கட்டி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அதை சீக்கிரமாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி 1600 mg டோஸ் மாத்திரைகள் அதிகமாக கொடுத்தார்கள். எங்களுக்கு அதிக பயம், பிள்ளைக்கு என்ன ஆகுமோ என்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டு எப்படியாவது பிள்ளையை குணப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டிக் கொண்டு வேறு 6 அல்லது 7 மருத்துவமனைக்கு போய் சீக்கிரமாக ஆபரேஷன் செய்யுங்கள், 6 அல்லது 7 நாட்களே சீக்கிரமாக ஆபரேஷன் செய்யுங்கள் என்று கேட்டோம். கடைசியில் ராமையா ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்து 1 மாதம் முழுவதுமாக என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் திரும்பவும் எடுத்துவிட்டு பிறகு பிட்ஸ் வருகிறதா என்று பார்த்துவிட்டு ஆபரேஷன் செய்து அந்த கட்டியை எடுத்தார்கள். கடவுள் அருளால் சுகமடைந்தான். இப்போது 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதியுள்ளான். என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்த என் ஆண்டவருக்கு எங்கள் குடும்பம் அனைவரும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்படிக்கு தந்தை ஜான் கென்னடி. அற்புத ஆசீர்வாதங்களை தந்து வருகின்ற இந்த ஆண்டவருக்கு நாம் கரங்களை தட்டி நன்றி. இன்றைய நாளை சிறப்பித்த 2ஆம் பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும், அன்பியங்கள், அன்பிய தலைவர்கள், ஜோனல் லீடர்ஸ் இவர்களுக்கும் அனைவரின் சார்பாக, அருட்தந்தையின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியுடன் பாராட்டுதல், நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நாளைய தினம் 3ஆம் பகுதியில் வாழ்பவர்கள் ஆர்வத்துடன் தயாரிப்பினை மேற்கொள்ளுமாறு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இயேசுவின் பாதங்களை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மழை பெய்தாலும் சரி, ஆனால் வருவதற்கு செல்வதற்கு நிச்சயமாக நாம் மழையில் வருவதில்லை, மழையில் செல்வதில்லை. இதுவும் ஒரு அற்புதம்தான். ஆகவே தொடர்ச்சியாக மகிழ்ச்சியோடு மிக்க ஆர்வத்துடன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து விசேஷமாக வீட்டிலிருந்து இதுவரைக்கும் வரைய கோவிலுக்குள் இருப்பதற்காகத்தான், வெளியே உட்கார்வதற்காக அல்ல. ஆகவே சிறுவர்கள், இளைஞர்கள், ஏன் பெரியோர்கள் கூட சிலர் வெளியே அமர்வதை பார்த்து நான் மிக வருந்துகின்றேன். இது நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய ஒன்று. ஆகவே கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுவிடுகின்றேன். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, கடந்த 2 நாட்களாக நமக்கு மிகவும் சிறப்பு மறைவுரையாற்றி இறை அனுபவம் பெறுவதற்காக திவ்யநற்கருணை வழிபாடு, அதாவது ஆராதனை மற்றும் குணமாகும் ஜெபம், இதன் வழியாக இறை அருளை நாம் அனுபவிப்பதற்கு மிகவும் ஒரு விசேஷ இறைவனுடைய கரங்களில் உன்னதமான கருவியாக இருக்கின்ற அருள் தந்தை ஸ்டான்லி குமார் இவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருள் தந்தை செமினரியில் பொருளாளர் மற்றும் பேராசிரியர், பல பொறுப்புகள் இருப்பினும் நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்து இந்த நல்ல பணியாற்றியிருக்கின்றார். அனைவரின் சார்பாக அருள் தந்தையருக்கு எமது நன்றிகள், பாராட்டுகள், உடைய பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். அன்பார்களே, இந்த திருப்பலியை நிறைவேற்றிய அருள் தந்தை லூயிஸ் வீரகுமார் நம்முடைய உயர் மறைமானத்தை சார்ந்தவர். சமீபத்தில் அவர் நம்முடைய உயர் மறை மாநிலத்தின் ஒரு பொருளாளர், ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் இவர் விசேஷ பொறுப்பை பெற்றிருக்கிறார், புரோக்கரேட்டர். ஆகவே அருள் தந்தை அவர்கள் அவருடைய பணி சிறக்கவும், அவர் தன்னுடைய பணியின் பொறுப்பை ஏற்ற உடனே அவர் நம்முடைய பங்குக்கு வந்து இங்கே இறுதியாளரை ஜெபித்து அவர் சென்றார். ஆகவே இறுதியாளர் மீது ஆழ்ந்த பக்தி, விசுவாசம். ஆகவே அருள் தந்தை அவர்கள் ஆற்றும் அனைத்து பணிகளும் சீரும் சிறப்புமாக இருக்கவும் அனைவரின் சார்பாக அருள் தந்தை அவர்களுக்கு எமது வாழ்த்துதல், பாராட்டுதல், நன்றிகளை தெரிவித்துள்ளோம். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, நாளிலிருந்து நமக்கு சிறப்பு மறையுரையாளர் ஃபாதர் ஜெரால்ட் ரவி அவர்கள் வர இயலாமையால் அருள் தந்தை பீட்டர் அமல்ராஜ் அவர்கள் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர். ஆகவே நம்மை ஆன்மீக ரீதியில் வழிநடத்த வந்திருக்கின்றார். ஆகவே சிறப்பு மறையுரையாளர்
பீட்டர் அமர்ராஜ் அவர்களை அனைவரின் சார்பாக குருக்களின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது ஆராதனை. சகோதர சகோதரிகளே, அன்பராம் நண்பராம் இயேசுவே அவருடைய இதயத்தின் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடின சிறப்பு தயாரிப்பின் நாட்களில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான வார்த்தைகள், அருமையான மறையுரைகள், அருமையான வழிபாடு, இவை அனைத்தும் ஆண்டவர் இயேசுவின் இதயத்தின் அருகில் நம்மை அழைத்து செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் அந்த இதயத்தின் அன்பை நாம் குறைவின்றி நிறைவாக பெற்றிட வேண்டும். எனவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் இயேசு நம்மோடு, நாம் அவரோடு இந்த ஒரு சங்கமம், இதுதான் ஒரு தெய்வீகம், இதுதான் ஒரு புனிதம். இத்தகைய ஒரு தெய்வீக அனுபவத்தை, இந்த உன்னதமான ஒரு சங்கமம், இதை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த உன்னதமான நாட்கள். எனவே சிலன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கும் நமக்கும் இடையே இடைவெளி மிகவும் பெரியதாக இருக்கின்றது. நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும், எவ்வளவு நெருக்கமோ அல்லது எவ்வளவு தொலைவில் நாம் இருக்கிறோமோ அது நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தது. ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரு கரத்தையும் அவர் விரித்து நம்மை பார்த்து அழைக்கின்றார். எத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு பாவ ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அந்த பாவ நிலையிலிருந்து நாம் தூக்கி விடுவதற்காக விசேஷ விதத்தில் இந்த நாட்களில் நான் உனக்கு உதவிக்காரன் நீட்டுகிறேன் என்று நண்பராம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரையும் பார்த்து அழைக்கின்றார். எனவே இந்த அழைத்தலை ஏற்க வேண்டும். இந்த அழைத்தலை மனம் வந்து ஏற்க வேண்டும். எத்தகைய ஒரு தயக்கமின்றி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை உண்மையாகவே தேடுகிறோம், அவரை நாம் சந்திக்க வேண்டும், அவரில் நாம் சங்கமமாக வேண்டும் என்றார். எந்த ஒரு தயக்கமுமின்றி ஆண்டவர் இயேசு கொடுக்கும் இந்த அழைத்தலை மனமுவந்து ஏற்போம்.
இதற்கு நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம், நம்முடைய நெஞ்சம் தூய்மையாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு தூய்மையான ஒரு நிலையில்தான் இயேசுவை சந்திக்க முடியும், இயேசுவில் சங்கமமாக முடியும். இதை உணர்ந்தவர்களாக இப்படி இந்த பாடலின் வழியாக நம்முடைய இதயத்தின் நிலை, வாழ்வின் நிலை என்னவென்று உயிர்த்துணர்வோம். நாம் இந்த பாடலின் வழியாக ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்வோம், ஆம், என்னுடைய இதயம் தூயதான ஒரு இதயமாக மாற்றுவேன், தூயதான ஒரு இதயமாக மாற்றுவேன் என்கின்ற இந்த ஒரு மனநிலையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். Thank you.
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நல்லவர்களை அல்ல, நொறுங்கிய உள்ளம், பாவம் மற்றும் பல்வேறு தரமான பாவத்தின் அடிமைத்தனம் இவைகளிலும் நாம் இருந்தாலும் சரி, எழுந்து இயேசுவிடம் வருவதற்காக அந்த இயேசு நம்மை பார்த்து அழைக்கின்றார். மௌனமாக ஆண்டவர் இயேசு தருகின்ற இந்த அழைப்பை ஏற்போம். இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான அன்பு, அருள், இறைவனின் நட்பு, இறைவனின் உறவு இவை எனக்கு வேண்டும் என்று மனப்பான்மையுடன் ஆண்டவர் இயேசு கொடுக்கும் அழைத்தலை மனமுவந்து ஏற்போம். மௌனமாக அந்த ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். அவர் தரும் அழைத்தல் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே அழைத்தலை ஏற்போமா? வாழ்க்கையில் Hallelujah.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரும் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளிலே எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் ரத்தம்